வணக்கம் ரவுகளே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு சமையல் காணொலி ஒன்று தான். நேற்றைய தினம் வந்து நாங்கள் சமையல் காணொலி போட இல்லை. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு சாப்பாடு ஒன்று செய்ய போகிறோம். அதுவும் இரவு சாப்பாடு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இப்போ நாட்டில் வந்து சரியான வெள்ளப்பெருக்கு வெள்ளங்கள் ஓடிக்கொண்டிருக்குது. அப்போ நாங்கள் இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்? இன்றைக்கு வந்து நாங்கள் கோதுமை மாவு வச்சு குழல் புட்டம் செய்து நல்ல ஒரு கருவாட்டு சம்பல் தான் செய்ய போகிறோம். அதுவும் வந்து அன்றைக்கு ஒன்று மாசி கருவாடு இருந்தது, அதை வச்சு சம்பல் இடிக்க போகிறோம். நாங்களும் பெரிய அளவில் இந்த மலைக்கு வெளியில் போக இல்லை, எங்களோட வீட்டுக்கே இருக்கிற பொருளை கொண்டு வச்சு தான் எங்களோட நல்லா அந்த சாப்பாடு நடக்குது. மற்றது வந்து இன்றைய நாள் பொழுது வந்து சரியான ஒரு குளிர். அதை விட இப்போ நேரம் வந்து 5 மணி பின்னுக்கு பார்த்தீங்கன்னா பாருங்கள், எல்லாம் புகாராக தான் தெரியுது. இடமெல்லாம் வெளியில் வெளிக்கிடவே பயமாக கிடக்குது. சரியான குளிர். நாங்கள் வந்து காணிக்குள்ளே நிற்கல, கேட்டுக்க நிற்கிறேன். ஏன்னாண்டா சரியான இருட்டாக இருக்குது. இது அந்த தென்னை மரங்களுக்கும் அதுக்கு பயங்கரமாக இருட்டாக இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னா குளிரும் கூட இன்றைக்கு மழை குறைவு, தண்ணி கூடுதலாக வடிஞ்சோடி இருக்குது. பொறுத்தளவில் வடிஞ்சு ஓடக்கூடிய நிலமண்டபடியாக தண்ணி பெரிய அளவில் தேங்கி நிற்காது. இன்றைய நாள் ஃபுல்லாக மழையில் என்றபடியாக கொஞ்சம் வடிஞ்சு ஓடிட்டுது. தொடர்ந்து நாங்கள் காணொலியை பார்ப்போம், என்ன சாப்பாடு செய்வோம். நாங்கள் அப்படியே வாங்க போவோம். அப்புறம் இரவுக்கு வந்து சுட சுட சாப்பிடணும்னு தான் நாங்கள் இந்த வீடியோவை இரவு காணொலியாக எடுத்து போடுறோம். வாங்க அப்படியே வீடியோ பார்ப்போம். கோதுமைமா குழல் போட்டு நாங்கள் அவிக்க போகிறோம். அம்மா வந்து நாங்கள் 1 கிலோ எடுத்துருக்குறோம். நல்ல வடிவாக அரிச்செல்லாம் எடுத்துருக்குறோம். இது வந்து அவிக்கவோ வறுக்கவோ இல்லை, பச்சைமா போட்டு தான் நாங்கள் அவிக்க போகிறோம். நல்ல சுடு தண்ணி வேணும் இதுக்கு. நல்ல கொதி தண்ணியாக எடுத்துருக்குறோம். தேவையான அளவு உப்பு போடுவோம். நல்ல உப்பு நாங்கள் நல்ல வடிவாக கரைச்சி விடுவோம். எங்களுக்கு உப்பு நல்லா கரைப்பட்டுட்டுது. இப்போ நாங்கள் சுடுதண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடணும். பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக விட்டால் சரி, கிணக்க விடக்கூடாது சுடுதண்ணி. ஏன்னா அந்த மாவு வந்து எங்களுக்கு நல்ல புட்டு பருவமாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் மாவாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் அந்த புழுதியாக இருக்கணும், அந்த சொரசொரப்பாக இருக்கணும். அந்த பருவத்துக்கு குழைச்சா சரி. முதல் தரம் நாங்கள் சுடுதண்ணியில் குழைக்கிறதுக்கு எங்களுக்கு கிணக்க சுடுதண்ணி தேவைப்படாது. இப்போ நாங்கள் அவிச்ச மாவோ இல்லை வறுத்த மாவிலையோ குழைக்கிறோன்னு சொல்லி சொன்னால் சுடுதண்ணி கிணக்க தேவைப்படும். இந்த முதல் தரம் நாங்கள் பச்சை மாவு குழைக்க எங்களுக்கு கிணக்க சுடுதண்ணி தேவைப்படாது. ஆனால் நல்ல கொதி தண்ணியாக இருக்கும். நல்லா அப்படி பிணைஞ்சு குழைக்கணும். நல்லா அப்படி கசக்கி குழைச்சாதான் நல்லா அந்த உதிர்ந்து வரணும். எங்களுக்கு புட்டு மா வந்து நல்லா உதிர்ந்து வரணும். பச்சை கோதுமை மா புட்டுக்கு நாங்கள் முதல் தரமா வந்து இந்த பதத்துக்கு குழைச்சா சரி. பாருங்க, மா மாதிரியும் இல்லாமல் அதே சமயம் நல்லா கட்டியாகவும் இல்லாமல் இருக்கும். இனி நாங்கள் இதை முதல் அவிச்செடுக்க போகிறோம். எங்களுக்கு அடுப்பு நல்லா எரியுது. நாங்கள் மாவியை விடுறதுக்காக பானையை தண்ணியை ஊற்றி வச்சுருக்கிறோம். பானைக்குள்ளே பார்த்திங்கன்னா நீத்து பட்டிக்கெலாம் நாங்கள் முதல் தரம் அவிச்செடுக்க போகிறோம். அதுக்கு பிறகு தான் குழல் புட்டு மூடியணும். ஆனால் நாங்கள் அவிச்ச மாவில் செய்கிறதுக்கும் வறுத்த மாவில் செய்கிறதுக்கும் இந்த புட்டு வந்து நாங்கள் இந்த பச்சை மா புட்டு செய்கிறது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். புட்டு வந்து நல்ல சாஃப்டாக இருக்கும். என்ன இதுக்கு 2 தரமாக வைக்கணும், அதுக்கு ஒரு கலை வச்சா சரி. அது ஏற்கனவே முதல் தரம் இருக்கா அவிச்சு வச்சிருக்கிறது, அவிச்சோ இல்லாட்டி வறுத்தோ வச்சிருக்கிறது. இது வந்து உடனே அவிக்கிறது 2 தரம் அவிக்கணும். நாங்கள் நல்ல வடிவாக மூடி விடுவோம். எங்களுக்கு அடுப்பு எரிஞ்சா சரி. முதல் தரம் மா வந்து நல்லா அவியணும். எங்களுக்கு அவிஞ்சா பிறகு நாங்கள் அவிக்கிறது வந்து ஃபாஸ்ட்டாக அவிச்சிடலாம். முதல் மா வந்து நல்லா அவிஞ்சிட்டுதுண்டா சரி. பார்த்திங்கன்னா நாங்கள் ஒருக்கா திறந்து பார்ப்போம். பார்த்திங்கன்னா மா நல்லா அவிஞ்சிட்டுது எங்களுக்கு. நாங்கள் இனி இறக்குவோம். இனி நாங்கள் இந்த புட்டு பானையை இறக்குவோம். இனி குழல் புட்டு பானையை வைக்க போகிறோம். தண்ணி கொதிக்க எடுக்கும் எங்களுக்கு. இல்லை, அதுதான் அந்த தட்டு வட்டி வச்சிருக்கு, போகாது உள்ளுக்கு.
மூங்கில் குழல் இருக்குது நாங்கள் எங்களுக்கு அங்கே முத்தையங்கட்டில் இருக்கிற ஒடியால் கொண்டுதான் போச்சு. முத்தையங்கட்டுன்னு சொல்லத்தான் நினைக்கிறேன் எல்லாரும் கேட்பீங்க அங்கே போய். நிறைய பேர் வந்து கேட்டிருந்த வேல் கால் பண்ணி கொமெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்டிருந்த வேல் உங்களோட பக்கம் வெள்ளங்கள் என்ன மாதிரி, ஏன்னா குளம் பக்கத்தில் தானே. எங்களுக்கு வந்து வீடு கொஞ்சம் உயரத்தில் இருக்கிறபடியால் அந்த பிரச்சனை இல்லை. எப்படித்தான் மழை பெய்தாலும் தண்ணி வாரத்துக்குரிய சாத்தியக்கூறுகள் இல்லை. உடைச்சா பாதிப்பே ஒழிஞ்சு மற்றபடி வராது பாதிப்பு. தண்ணி வெள்ளம் வாரதுக்கான இது இல்லை. இருந்தாலும் அந்த பக்கத்தால் வந்து நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. நாங்கள் இருக்கிறது வந்து தற்காலிக வீடு தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. நாங்கள் அந்த வீடியோக்களில் தொடர்ந்து பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கோம். ரெண்டபடியாக சின்னாக்களை வச்சுக்கொண்டு அங்கே நிற்கிறது கொஞ்சம் கஷ்டம் பண்ணுறதுக்காக அம்மாவிட்ட இங்கே வந்து நிற்கிறோம். நாங்கள் எப்படியும் இந்த மழை கொஞ்சம் குறைய நாளைக்கு 4 அளவில் விட்ட போவோம் நாங்களே. இப்போ பார்த்தீங்கன்னா மணல் அவிஞ்சிட்டது. நாங்கள் குழைக்க போகிறோம். கையால் குழைக்கலாத என்னென்றால் சுடுது சரியா. இனி நாங்கள் கொஞ்சமாக பச்சை தண்ணி தெளித்து குழைக்க போகிறோம். முதல் சுடு தண்ணி, இப்போ பச்சை தண்ணி. பச்சை தண்ணியும் பச்சை தண்ணி கொஞ்சம் கூடவே விட்டு குழைக்கலாம். அப்படி கொஞ்சம் கட்டியாக வந்தால் நாங்கள் பொணிச்சுண்டால கொத்தி சின்ன நாக்கலாம். பச்சை தண்ணி விட்டு குழைக்க நல்ல புட்டு வந்து பொழிவாக வரும் பாருங்க. நாங்கள் பொணிச்சுண்டால நல்ல வடிவாக கொத்தி விடுவோம். ஆனால் சில பேருக்கு வந்து கொஞ்சம் கட்டி புட்டாக விருப்பமாக இருக்கும், சில பேருக்கு வந்து நல்ல குருணி புட்டாக விருப்பமாக இருக்கும். உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செய்து கொள்ளுங்கள். எங்களுக்கு கொஞ்சம் சின்ன புட்டாக இருக்க தான் விருப்பம் தானே. பாருங்க பொணிச்சுண்டால கொத்தின உடனே நல்ல சின்ன சின்ன தூள் புட்டாக வந்துட்டு பாருங்க. இப்போ நாங்கள் நீத்துப்பட்டியில் வச்சு அவிக்கிறோன்னு சொல்லி சொன்னால் இப்படியே நாங்கள் தேங்காய் பூ இதுக்குள்ளேயே கலந்து போட்டு அவிச்சு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் குழல் புட்டு அவிக்கிறபடியாக இந்த குழலுக்கெல்லாம் போட்டு அவிக்க போகிறோம். இதுக்கு ஒரு உள் தட்டி இருக்குது போட்டிருக்கிறேன். முதல் வந்து நாங்கள் தேங்காய் பூவை வந்து கொஞ்சமாக போட போகிறோம். குழச்சி வச்சுருக்கிற மாவை போட போகிறோம். அடுத்ததாக இப்படியே நாங்கள் ரெண்டையும் மாறி மாறி போடுவோம். இப்படியே நல்ல வடிவாக மூடி போட்டு அவிய விடுவோம். இனி அடுப்பெரிச்சு விட்டால் சரி, எங்களுக்கு புட்டு அவிஞ்சிட்டா சரி. பார்த்தீங்கன்னா புட்டங்களுக்கு அவிஞ்சிட்டுது. இதுக்குள்ளால புக்கு எப்படி வருதுன்னு பாருங்க. சொல்லுவோமோ இது 3 துவாரம் இருக்குது, அதுக்குள்ளால வருகுது. எங்களுக்கு நல்லா அவிஞ்சிட்டுது. நாங்கள் இறக்குவோம். இனி பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த மேல் மூடியை கலட்டி விடுவோம். இப்படியே ஒரு அகப்ப காம்பையில் அடி ஏதாவது ஒரு தட்டையாக காம்பை வச்சு இப்படியே மெதுவாக தள்ளுவோம். வேகமாக தள்ளி விட்டா அப்புறம் புட்டெல்லாம் தூளாக வந்து முடியாலே. பார்த்தீங்கன்னா எங்களுக்கு குழல் புட்டு அப்படி ரெடி ஆகிட்டது பாருங்க. அப்படி தான் இருக்குது பாருங்க. அந்த மாதிரி இருக்குது பாருங்க. புட்டு நல்ல வடிவாக வந்துருக்கு. நாங்கள் இப்படியே எல்லா புட்டையும் அவிச்சு எடுப்போம். இனி நாங்கள் குழல் புட்டு எல்லாம் அவிச்சு எடுத்துட்டோம். இனி நாங்கள் மாசி கருவாட்டு சம்பல் செய்ய போகிறோம். இந்த புட்டை வைக்கிறத விட அந்த சம்பல்ல தான் இருக்குது சுவை. என்ன பொறுத்தளவுக்கு உண்மையாக தான். சட்டி நல்லா சூடாயிட்டுது. நாங்கள் கொஞ்சமாக தேங்காய் விட்டு செத்தல் மிளகாயை வறுத்தெடுக்க போகிறோம். செத்தல் மிளகாய் பார்த்திங்கன்னா நல்ல வடிவாக கழுவியெல்லாம் காம்பெல்லாம் நீக்கி வச்சுருக்குறேன். எங்களுக்கு நல்லா சூடாகிட்டு செத்தல் மிளகாயாக போடுவோம். நல்லா சூடாகிட்டோன்னா பயந்து போடுறீங்க. அதோடு பார்த்திங்கன்னா கழுவி வச்சுருக்கிற கருவேப்பிலையும் போட்டுக்கொள்வோம். சித்தல் மிளகாய் இப்படி நல்லா கொஞ்சம் எண்ணெயில் இப்படி பொரிச்சு போட்டு இடித்தா நல்ல வாசமாக இருக்கும் சம்பல். இப்போ நாங்கள் மாசியையும் இந்த எண்ணெய்க்கையே சால்வாக வறுத்து போட்டு தான் இடிக்க போகிறோம்.
எங்களுக்கு செத்தல் மிளகா பொரிப்பட்டது காணும். நாங்கள் இறக்குவோம். அதோட பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த எண்ணெய்க்கு மாசிக்கருவாட்டையும் போட போகிறோம். மாசிக்கருவாடு நல்ல கிணக்க நேரம் பொரியக்கூடாது, கொஞ்சம் நேரம் பொரிஞ்சால் சரி. அப்போ தான் நல்ல வாசம் வரும். அதுக்காக தான் நாங்கள் இந்த எண்ணெய்க்கை போட்டு சாதுவாக பருக்கிறோம். பார்த்திங்கன்னா நல்ல வாசம் வருது. எங்களுக்கு இந்த பருவத்தில் இறக்குவோம். என்னென்னு சொல்லிச்சுன்னா கிண நேரம் பொரிய விட்டால் நல்லா முறுகிடும். அப்போ கொஞ்சம் முடிக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். நாங்கள் இறக்குவோம் காணும் எங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா அப்பா தான் சம்பல் அடிக்க போகிறேன். நாங்கள் முதல் வறுத்து வச்சிருக்கிற செத்தல் மிளகாயும் கருவேப்பமிலையும் போடுவோம். அதோட கொஞ்சமாக தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கொள்வோம். இதோடையே எங்களுக்கு மாசியில் அவ்வளவு உப்பு இல்லை. இப்போ நாங்கள் அளவாக உப்பு போட்டுக்கொள்வோம். படிங்கப்பா. வறுத்தபடியே இந்த சம்பல் வேகமாக இடிபட்டுடும். எங்களுக்கு மிளகாய் நல்லா இடிபட்டுட்டுது. நாங்கள் அடுத்ததாக பார்த்திங்கன்னா வறுத்து வச்சுருக்கிற மாசியை போடுவோம். மாசி கருவாடு இப்படி இருக்குன்னு பாருங்க. ஏன்னா நல்ல வாசமாக இருக்குது. அதை விட மாசி கருவாடு வந்து எங்களுக்கு நல்லா அப்படி தூளாக அடி போடணும் மாட்டில்ல, ஒரு 60 அடிப்பட்டா சரி. மாசி கருவாடு எங்களுக்கு 60 இடிப்பட்டுட்டுது. அடுத்ததாக நாங்கள் வெங்காயத்தை போட்டு அடிச்சுக்கொள்வோம். வெங்காயம் எங்களுக்கு நல்லா இடிப்பட்டுட்டுது. அடுத்ததாக நாங்கள் தேங்காய் பூவை சேர்க்க போகிறோம். இந்த உடலில் வெட்டிக்கிற சம்பலே ஒரு இனியில்லையோன்ற ஒரு தனிச்சுவையான சாப்பிட்டா விட மாட்டீங்க, அப்படி இருக்கும். ஒரு உரல் சம்பல் உண்டாக்கி இடிங்க. உரல் கறியில் கூட சொல்கிறோம். உரல் கறி என்னென்றால் இந்த சம்பல் அடித்தது பார்த்தீங்களென்றால் ஃபுல்லாக மாமா தான். ஏன்னா ஏனென்றால் உண்மையிலேயே அவருக்கு சம்பல் அடிக்கிறது விருப்பம். அவர் இது வீடியோக்காக மட்டும் இல்லை, என்னத்து இதுக்கு சம்பல் அடித்தாலும் தான் அடிப்பேன் வேண்டி தான் அடிப்பேன். அப்பா அடிக்கிறது உண்மையாக நல்லா ஓ அண்டைக்கு அந்த தோசையிலேயே பிடிச்சவர் இல்லை. மிளகாயெல்லாம் மிளகாய் விதையெல்லாம் நல்லாவே அடிச்சு எடுத்துட்டு வேறப்பா. நாங்கள் அடித்தா சில நேரங்களில் கொஞ்சம் மரவண்ணூரோட வந்துடும். ஆனால் அப்பா அப்படி இல்லை, நல்லா அடிப்பேன். எங்களுக்கு தேங்காய் பூ நல்லா அடிப்பட்டுட்டுது. நாங்கள் கடைசியாக தேசி புளி விட போகிறோம். தேசி விதையெல்லாம் எடுத்து போட்டு தான் விடணும். அந்த தேசி சாறு வந்து எல்லா சம்பல்லையும் பிரளதக்கனையாக சேர்த்து இடித்தா சரி, சம்பல் ரெடி ஆயிரும். எங்களுக்கு சம்பல் எங்களுக்கு ரெடி ஆகிட்டுது. நாங்கள் இனி எடுப்போம். சம்பல் வாசம் தூக்குது. அப்பா மேனமா தான் சம்பல் அடிச்சு முடிஞ்சோன்னா சாப்பிடணும் போல இருக்குது, தெரியுமா? என்னப்பா இல்லை இல்லை கிணக்க வெட்டுற மாதிரி இருக்கு. ஒரு உரல் சம்பல். ஓ பார்த்தீங்கன்னா புட்டெல்லாம் அவிச்சு எடுத்துட்டோம். அதே மாதிரி சம்பளம் இடிச்சு எடுத்தாச்சு. இனி நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம். புட்டு ரெடி. அடுத்தது பார்த்தீங்கன்னா சம்பல் தான் எனக்கு தானே போடுறீங்கண்ணா. வாசம் வருது 1/2 கிலோ கரண்டியில். அதோட பார்த்தீங்கன்னா பருப்பு குழம்பு சாப்பிட்டு பார்ப்போங்கண்ணா. அதோட கருவாட்டு பொரியல் வச்சுக்கிறீங்கண்ணா. ஓ இது வேறு கருவாடு, சூட கருவாட்டு பொரியல் சாப்பிடுவோங்கண்ணா. இப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போங்கண்ணா. இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்தாங்கல்ல. என்ன நாங்கள் சாப்பிட்டு பார்த்து எடுக்க முடியும். மாமாங்க 2-3 வாங்கி சாப்பிட்டோம்.
அதை விட பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஆக்கள் குறைவாக இருக்குன்னு சின்ன ஆக்கள் எல்லாம் படுத்துக்கணும். ஏன்னாடா அவையல் அவிகேக்கே விலைக்கு கொடுத்தாச்சு, சாப்பிட்டு படுத்துட்டு நம்ம அவையல் ஒரு ஆள் மட்டும் வச்சிருக்காரு. ஃபுட்டு நல்லா இருக்கு பிள்ளைக்கு, நல்லா இருக்குது உண்மையாக சம்பல் சொல்லி வேலையில் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது சம்பல். நம்மள வெள்ள மாவு விட்டுனாலும் பிள்ளை கஞ்சி மாதிரி இருக்கும். அதான் பச்சைமா புட்டு. அதான் இந்த பச்சைமா புட்டு வந்து நல்ல சாஃப்டாக இருக்கும். இந்த முதல் தரம் நாங்கள் உடனே அவிச்சு போட்டு அவிக்கிற புட்டு வந்து நல்ல பஞ்சு போல இருக்கும் புட்டு. ஆனால் கறியெல்லாம் தேவையில்லை, சம்பளோடய சாப்பிடலாம். நான் கறியெல்லாம் கவிக்க இல்லையா, சம்பளோட போய்கொண்டு இருக்கு. கட்டம் தான் கறி. இந்த கருவாடு அறுவல் நடுவலாம் அப்படி கடிபட நல்லா இருக்குல்ல, நல்ல ஒரு வாசம். நல்ல ஒரு சாப்பாடு, மலைக்கு நல்ல ஒரு சாப்பாடு, மலைக்கேற்ற சாப்பாடு தான். ரொம்ப எடுக்கிறான் நான் தானே போகிறேன் அதை பற்றி. இல்லை என்னென்றால் வாய்க்குள்ள சம்பளம் மட்டும் போனால் கூட நான் கதை சொல்லிடலாம், கொஞ்சம் உண்மையிலே நல்லா இருக்கு சொல்லலாம். அதே சொல்லுங்க அப்போ அந்த சம்பல் சப்பை அந்த கருவாடு வந்து சம்பப்பட்டு கொண்டு இருக்குது மாசு சம்பல் நல்லா இருக்கும். உண்மையா நினைச்சு கூட பார்க்கலாம், அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சுவை. புட்டும் சம்பளம் மட்டும் சொல்ல தேவை இல்லையா எல்லாருக்குமே. மலைக்கு பார்க்கறாரு போகும் தாங்க. அதுவும் இடிக்கணும், சம்பளம் இறக்கக்கூடாது, உடல்ல இடிக்கணும். இடிச்ச சம்பளம் நல்லா இருக்கும். இன்னுமே நான் கரையில கை வைக்கல, கதை தேவை இல்லை எனக்கு. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாட்டை சொல்றதுக்கு வார்த்தை இல்லை, அந்த அளவுக்கு ஒரு சுவையா இருக்குது. நீங்களும் இருந்துட்டு இப்படி மழை நேரம் மழை இல்லாத நேரம் என்ன சந்தர்ப்பம் கிடைக்கக்குள்ள செய்து சாப்பிடுங்க. நிறைய பேர் கூடுதலா செய்து சாப்பிடுவீங்க இல்லைன்னு இல்லை, ஆனால் சாப்பாடு தானே, இந்த சுவையை அடிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. என்னப்பா இது வந்து ஒன்னே சாப்பாடு தான். அது இப்படியும் செய்யலாம், நீதிப்படி வாங்கிக்கலாம். சம்பல் தான் சூப்பராக. அப்ப நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிப்போமா? இப்ப கிட்டத்தட்ட இது சாப்பிடுற நேரம் வந்து இரவு 8 மணி. ஏன்னா 8 மணி. அப்ப நாங்கள் இதோட இந்த வீடியோ முடித்துக் கொள்ள போறோம். நன்றி, வணக்கம்.